குட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் பேர் ஆர்ட்பாக்ஸ். நான் ஒரு மஸ்கம் வரையிலான் இப்படியே சி மாரி ஒரு 2-3 போட்டு நடுவில் போட்டு அப்படியே வரேன். ஒரு குட்டி காசு ஒரு ஒரு ஊரில் இது அந்த காலத்துக்கு அது பேர் ராஜாக்கள் காலங்கள். ராஜா ராணி மந்திரி சேவகன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன செய்றாங்க, ராணிக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு. அப்போக்கி என்ன செய்றாங்க, உள்ள மருத்துவர் சொல்றாரு, ராணிக்கு வந்து இந்த மானோட கொம்பு இருக்கு பாருங்களேன், அதுலேருந்து ஒரு மருந்து செய்யணும். அது செஞ்சு கொடுத்தாதான் அந்த ராணிக்கு வந்து நல்லா சரின்ட்டு மருத்துவர் சொன்னோன்னா ராணிக்காக என்ன செய்றாரு, இது எப்படியா இருந்தாலும் காப்பாற்றிக்கணுன்ட்டு மந்திரியெல்லாம் கூட்டிகிட்டு மந்திரி சேவகன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது காட்டுக்கு போகிறாங்க. அடுத்து காடு. அந்த காட்டுக்கு போயிட்டு அந்த இதெல்லாம் மானை பார்க்குறாரு. மானை பார்த்தா அங்கே மானே காணோம். அந்த இடத்துல பார்த்தா ஒரு சிங்கம் தான் இருக்குது. 2-3 சிங்கம் வந்துருக்கு. அதோட குட்டி, அந்த பெரிய பெரிய சிங்கம், இது மாதிரிலாம் நிறையா வந்துருக்கு. வந்தோடனே என்ன செய்யுதுங்க, வந்தோடனே ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சில பேர் ராஜா விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் தெரிச்சு போயிடுறாங்க. இப்போ ராஜாவுக்கு வந்து சிங்கத்தினால இதாகுது, லைட்டாக அடிப்படுது. ராஜா என்ன செய்யறது, வேகமும் ஏதோ சிங்கத்துலேருந்து அப்புறம் வச்சு எவ்வளவோ அந்த வில்லெல்லாம் வச்சுட்டு எவ்வளவோ சமாளித்து பார்க்குறாரு. அவரால் முடியலை. அதனால என்ன செய்றாரு, அப்படியே சிங்கத்துலேருந்து தப்பிச்சு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாரு. காட்டில் வேற பக்கம் ஓடி போயிடுறாரு. அவங்க எங்கேயோ போயிடுறாங்களா. இவரும் போனதுனால அந்த காட்டில் ரொம்ப தூரம் போனதில் அவருக்கு வலி மறுத்து போச்சு. எப்படி வருது என்னன்னு தெரியல. அப்போ பார்க்கும்போது அவருக்கு தண்ணி தாகம் அடிக்குது, பசிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி போயிட்டு இருக்காரா, போகும்போது அங்கே வந்து குட்டி குட்டியாக நிறையா காளான்கள் இருக்கு. நம்ம சாப்பிட்றதுக்கு அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல. சரிட்டு என்னடா செய்யறதுன்னு தெரியாமல் அவர் என்ன செய்றாரு, அந்த காளானை பார்த்தோன்னா பார்க்க ஆசையாக. அது என்னன்னா பழப்பழன்னு இருக்கு. அப்படியே பழிச்சிட்டு நல்ல சைனிங்காக ஒரு மாதிரியாக இருக்குது. கலர் கலராக பச்சை மஞ்சள் சிவப்பு வில்பர் கலரில் இருக்குது. சரிட்டு அதையும் அவர் கண்ணை பறிக்குது. அதை என்ன செய்றாரு, பறிச்சிடுறாரு. பறித்து டேஸ்ட் பார்க்குறாரு. ஒன்று எடுத்து தின்னு பார்த்தோன்னா என்ன செய்யுது, கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அரிக்க ஆரம்பிச்சோன்னே அச்சிச்சோ அரிக்குதே அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கம் போகிறார். போனோன்னே இதை போய் எடுத்து சாப்பிட்டோமே, அரிக்குதே, சரி இது போய் மருத்துவர்கிட்ட போய் காட்டினோம்னா அவர் கொண்டு போய் காட்டினா அவருக்கு ஏதாச்சும் மருந்து கொடுப்பாரு அப்படின்னு அதையும் எடுத்து அவர் இதில் வச்சுட்டார். துண்டில் கட்டி வச்சிட்டாரு. எடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டுருக்காரு. அங்கே இது ஒரு சொனம் மாரி அங்கே இருக்குது, தண்ணி வந்துட்டுருக்கு. அந்த தண்ணி வந்துருக்கா, தண்ணி குடிக்கிறாரு. தண்ணியை குடித்தோன்னா அவர் அரிப்பெல்லாம் அடைக்கிறது, நல்லாயிடுறாரு. இதை பார்த்துட்டு நல்லா வர்றது இல்லாமல் அவர் இளமையாகவும் மாறிடுறாரு. கொஞ்சம் அவர் வந்து கை காலெலாம் சுருக்கமாக இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் இதாகிடுது. சுருக்கமான உடனே அந்த வழியாக போயிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சமாக போனோன்னா அங்கே மந்திரியெல்லாம் பார்த்துடுறாரு. மந்திரியை பார்த்துட்டு ஓ ராஜாவா வாங்க அப்படின்னு, இது மாதிரி இது சாப்பிட்டேன், ஒரு மாதிரி அரிச்சிச்சு, இது மாதிரி ராணிக்கு கொடுத்து இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், வா போய் கொடுக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போய் இதுகிட்ட கொடுக்குறாங்க. ராணி நல்லா இருக்காங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்கள்.